இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்துருவோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் 10வது வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் வேலையில் ஆர்வம் குறையும் சூழ்நிலை உருவாகுது. குழப்பம் காரணமாக உங்கள் வேலையில் முறைகேடுகள் ஏற்படுது. அந்த வாய்ப்புகள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தணும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் வணிக நிறுவனங்களுடனான தொடர்பு ஏற்படும். அந்த நிறுவனத்தோட தொடர்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு உறவு அதிகரிக்கும். தொழில் பங்குதாரரின் உதவியால் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அரசாங்கத்துறையுடன் சில உறவு ஏற்படும். உங்கள் வணிகத்தை புதிய திசையில் முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5வது வீட்டில் நிலைச்சு படிப்பில் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறாரு. உங்கள் பாடங்களை விரைவாகவும் நல்ல முறையிலும் படிக்க விரும்புனீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் புதிதாக ஒன்றை படிப்பீங்க, புதிதாக ஒன்றை கற்றுக்குருவீங்க. ஆனால் சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைகளை உருவாக்கும். இது உங்கள் படிப்பை பாதிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் படிப்பை தடுப்பாங்க, சூழ்நிலையை உருவாக்குவாங்க. படிப்பில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்கள் பணத்தை உங்கள் உடன் பிறந்தவர்களின் தேவைகளுக்காக செலவிடலாம். அவர்களுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும். மேலும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். மற்றும் உங்கள் துணிச்சலும் வலிமையும் அதனோட சேர்ந்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க. 5ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைக்கிறாரு. அதாவது உங்கள் காதலுக்காக எந்த விலையையும் எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீங்க. இது உங்களுக்கு பொறுமையின்மையை அதிகரிக்க போகுது. இதன் காரணமாக நீங்கள் அவசரமாக ஏதாவது செய்ய விரும்புனீங்கன்னா அந்த அவசரத்தில் விஷயங்கள் தவறாகி போயிடும். உங்களுக்கும் அதுவே நிகழுது. இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவரின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டி வரும். இந்த நேரம் காதலில் நன்றாக இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆகையால் சற்று கவனமாக இருக்கணும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் மாதத்தில் முதல் பாதியில் 8ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறனால உங்கள் உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்குது. மேலும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்குது. ஆனால் சுக்கிர கிரகம் 7வது வீட்டில் இருக்கிறனால உங்கள் இருவருக்கும் இடையே காதல் தருணங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். இது உங்கள் உறவை அவ்வப்போது காப்பாற்றும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் நோய் வீடான 6வது வீட்டில் பயிற்சியாகிறனால இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை தரும். கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் மற்றும் கொலாஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற மழையால் பரவும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சுத்தமான குங்குமம் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட பொட்டு தினமும் நெற்றியில் வச்சுக்கிறணும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள் காதல் உறவுகள் மற்றும் நிதி வளர்ச்சி மூலம் மகிழ்ச்சியை அளிக்குது. உங்கள் எதிரிகளை தோற்கடித்து வெற்றி அடைய இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கடந்த கால சிரமங்களை சமாளித்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் முன்னேற வாய்ப்புகள் சாத்தியமாகுது. நீங்கள் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை சமாளிக்கலாம். இந்த மாதம் உங்கள் சூழலில் உள்ள மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சமூகத்தில் பேரையும் புகழையும் உங்களுக்கு வழங்கும். உங்கள் கனவுகள் நனவாகும். அது மகிழ்ச்சியை தரும். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மனக்கவலைகள் அதிகரிக்கும். அதனால் பொறுமையை கடைபிடிக்கணும். வாக்குவாதங்கள் வேணாம். மேலும் சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மாற்றங்களால் திடீர் வீழ்ச்சிகள் சந்திக்க நேரிடும். வாய்ப்புகள் எல்லாம் வருது. தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யணும். திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் அனைத்து வணிக முதலீட்டு திட்டங்களையும் ஒத்தி வைக்கணும். இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கல்வியில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடர்வீங்க.
அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நீண்டகால திட்டங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஜூலை மாதம் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. உங்கள் துணையுடன் உல்லாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுது. உங்கள் பங்குதாரர் மரியாதையை வழங்குறாரு மற்றும் காதல் உறவில் உறுதுணையாக இருப்பார். இது உங்கள் துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் பங்குதாரர் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டார். உறவில் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவரும் தயாராக இருப்பீங்க. இது அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. தனி நபர்களுக்கு இந்த மாதம் உங்கள் உணர்வுகளை உங்கள் அன்புக்குரியவரிடம் வெளிப்படுத்த தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. மேலும் எல்லா சிரமங்களையும் சமாளித்து காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிவது சாத்தியமாகும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் நிதி வளர்ச்சியை வழங்கும். பங்குகள் மற்றும் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய முடியும். இது பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சியை வழங்கும். போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளும் இருக்குது. இது உங்கள் சேமிப்பை மேம்படுத்த உதவும். வீடு மனை மற்றும் சொத்துக்களை வாங்குறதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர் சொத்துக்களை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வணிக முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடும். அதனால் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முதலீடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. புதிய வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கிறணும். நிதி இழப்பை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யணும். லக்ஷ்மி தேவியை தவறாமல் வழிபடுறது இந்த மாதம் பெரிய நிதி வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூலை மாதம் உங்கள் தொழிலில் திடீர் சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டுட்டு வருது. நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். மேலும் இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா செயல்களையும் கவனிச்சுக்கிறணும். மாற்றங்கள் தொழிலில் பெரும் சிரமங்களையும் வேலை இழப்புகளையும் கொண்டுட்டு வரும். இளைஞர்கள் மூலம் உங்கள் பணிச்சூழலில் அவமதிப்பை சந்திக்க போகிறீங்க. அதனால் சிரமங்களை தவிர்க்க அனைவருடனும் தொடர்பு கொள்ளையில் கவனமாக இருக்கணும்னு பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சி உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்யணும். ஜூலை மாதம் வணிக முதலீடுகள் மூலம் பெரிய நிதி இழப்புகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் முதலீட்டு திட்டங்களை ஒத்தி வைக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் புதிய திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் வணிகத்தில் வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவாது. இருந்தாலும் வர்த்தகம் மற்றும் பங்குகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களில் கடந்த கால முதலீடுகளும் திடீர் மற்றும் எதிர்பாராத வருமானத்தை அளிக்கும். உத்தியோக தொழிலை மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள வாய்ப்பு இருக்குது. முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு போகலாம். இருந்தாலும் நரம்புகள் மற்றும் மார்பின் பாகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்கணும். மருத்துவரின் அறிவுறுத்தலுக்காக கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுறீங்க. மகான்களை வழிபடுவது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். ஜூலை மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான நீண்ட கால திட்டங்களை உருவாக்க அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் பெற்றோரை பிரிஞ்சு விடுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் போய் உங்கள் கனவுகளை நனவாக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உதவித்தொகை மூலம் நிதி உதவி பெறுவது சாத்தியமாகும். உங்கள் உயர் படிப்புகளுக்கு வங்கி மூலம் கடன் பெற வாய்ப்புகள் இருக்குது. இது கண்டிப்பாக திருப்தியை அள்ளித்தரும். கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்கிரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 9, 10, 11, 14, 15, 16, 21, 22, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 2, 3, 4, 7, 8, 17, 18, 19, 20, 30 மற்றும் 31. இதுவரை அந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.